ஒரு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடந்தார் என்று சொன்னால் வீடியோ எடுப்பதற்காக, ஆடியோ எடுப்பதற்காக ஆள் இருக்கிறது. அவருடைய காயங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு தயக்கத்தோடு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சில இடங்கள்ல அது கூட செய்யறதில்லை. உயிர் போறதை நேரடியாக பார்க்கிறாங்க, ஆனா உதவுறதுக்கு ஆள் இல்லை, தூக்குறதுக்கு ஆள் இல்லை. எது தெரியுமா மனிதநேயம் செத்து போறதுன்னு சொல்றோம்? இந்த இடங்களிலே மனிதநேயம் செத்து போகிறது. எத்தனை சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். நாம வாழக்கூடிய இந்த ரோட்ல, வீதியில எவ்வளவு சம்பவங்கள். இஸ்லாம் சொல்லுது, ரோட்ல போகும்போது, வழியில போகும்போது ஒரு கல்லையோ அல்லது ஒரு முள்ளையோ மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு சிறு துரும்பை நீ அகற்றினால் அதுவும் உனக்கு நன்மை, அதுவும் உனக்கு நன்மை, அதுவும் உன்னுடைய மறுமை சொர்க்கத்திற்கு உதவும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மஅல்பின் ஸதகத்துன், எல்லா நல் அறமும் தர்மம் தான். அந்த சின்ன முள்ளை அகற்றினா கூட அது உனக்கு தர்மம் தான். அப்படி சொல்லக்கூடிய இஸ்லாத்துல நாம பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு வாரமும் பக்குவப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஜும்மா பயான்களின் மூலியமாகவும் அல்லாஹ்வினுடைய ஹதீஸ்களின் மூலியமாகவும் ரசூலுடைய ஹதீஸ்களின் மூலியமாகவும் குர்ஆன் வழியாகவும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் குழந்தைகளுக்கும் அறம் சொல்லி வளர்க்கப்பட்ட சமூகம் மனிதநேயத்திலே கோட்டை விட்டு நிற்கிறது. பிறருக்கு அன்பு செலுத்துவதே கோட்டை விட்டு நிற்கிறது. பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடிய விஷயத்திலே பூஜ்ய நிலையிலே நிற்கிறது. யாரு எப்படி, இவங்களுக்கு என்ன செஞ்சா, உதவி செஞ்சா நமக்கு எப்படி எந்த உதவி கிடைக்கும், இவங்களுக்காக நம்ம பேச நமக்கு என்ன கிடைக்கும், நம் சமுதாயத்துக்கு என்ன கிடைக்கும், இது போல பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நவீனம் நிறைந்த இந்த காலகட்டம் சுத்தமா மனிதநேயமே இல்லை. ஏன் இல்ல? நாம் ஒற்றுக்கொண்டுதான் ஆகணும். நமக்கு இந்த உலகத்தில் பணம், புகழ், போதை, மண், இது போல இந்த சமூகம் மாறிக்கொண்டே இருக்கிறது.